இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் 8th ஸ்டாண்டர்ட் 52ல இருந்து 75 பேஜ் நம்பர்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் 262ல இருந்து 280. ஸோ நம்மளுடைய கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ முழுசா பாருங்க. அதுக்கடுத்து இந்த பேஜ் ரிவைஸ் பண்ணுங்க. இது ரெண்டையும் முடிச்சுட்டு மட்டுமே டெஸ்ட் எழுதுங்க. அது மட்டுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வட்டத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தோட சுற்றளவு 2πr. வட்டத்தோட சுற்றளவுனா இந்த பார்ட்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த பார்ட்ல வந்து கம்ப்ளீட் ஆகும். அதான் வட்டத்தோட சுற்றளவு. அப்படி இல்லை இது ஒரு பார்ட் மட்டும் அப்படின்னா இது வட்ட வில். இது மையம், ஆரம், ஆரத்தோட இருமடங்கு விட்டம். வட்டத்தோட ஏதாவது இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு இது நான். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது நான். அப்போ இதுவும் நான் தானே? ஆமா, இதுவும் நான் தான். வட்டத்தோட மிகப்பெரிய நான் எதுன்னு கேட்பாங்க, விட்டம். சரி, இது வட்டவில்னு சொல்லியிருக்கேன். இந்த ஒரு மையத்திலிருந்து வட்டத்தோட ஏதாவது இரண்டு புள்ளிகள் இப்படி இணைச்சோம் அப்படின்னா இது வட்டகோண பகுதி. வட்டகோண பகுதின்றது ஒரு வட்டவில்லும் இரண்டு ஆரமும் இணைக்கிற பகுதி தான் வட்டகோண பகுதி. இந்த வட்டகோண பகுதியோட பரப்பளவு கேட்டாங்கன்னா இது முழுசு. இது முழுசு அப்படின்னா 360 டிகிரி. இப்போ இது மட்டும் கேட்டாங்கன்னா இது தீட்டா. அப்போ வட்டகோண பகுதியின் பரப்பளவு தீட்டா பை 360 இன்டு πr ஸ்கொயர். ஓகே, இந்த வட்ட வில் இருக்கு இல்லையா, இந்த வட்ட வில்லின் நீளம், இந்த நீளம் மட்டும் கேட்குறாங்க அப்படின்னா தீட்டா பை 360 இன்டு 2πr. இந்த வட்டகோண பகுதி ஒரு வட்டத்தை சம பாகங்களா பிரிக்கிறாங்க. இப்போ எத்தனை பகுதியாக தான்? 1 2 3 4 5 6 பார்க்கலாம். 1 2 3 4 5 6 6 சமபாகங்களா பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு வட்டகோண பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா பரப்பளவு நமக்கு தெரியும், πr ஸ்கொயர். எத்தனை சமபாகங்களா பிரிச்சிருக்காங்க? 6. 1/6. இந்த 6 சமபாகங்களா பிரிச்சிருக்காங்க. இந்த வட்டவில்லின் நீளம், ஒரு வட்டவில்லின் நீளம் எவ்வளவுன்னு கேட்டாங்கன்னா 1/6 இன்ட்டு 2πr. எத்தனை சமபாகங்களோ அதை 1/nன்னு போட்டுக்கலாம். n அதாவது 5ன்னா 5, 6ன்னா 6, 10ன்னா 10, அந்த மாதிரி. இப்போ வட்டகோண பகுதியினும் பரப்பளவுக்கும் வட்டவில்லின் நீளம் இதுக்கும் உள்ள லிங்க், வட்டகோண பகுதியின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு LR/2. இது வட்டவில்லின் நீளம் L, இது பரப்பளவு, வில்லின் நீளம் இன்டு R/2. ஒருவேளை வட்டவில்லின் நீளம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டுத்தையும் பெருக்கிட்டு 2ஆல் வகுத்தீங்கன்னா வட்டகோண பகுதியின் பரப்பளவு கிடைச்சிரும். அதுதான் இங்க நம்ம கொடுத்துருக்காங்க. வட்டகோண பகுதியின் சுற்றளவு, அதாவது இது வில்லின் நீளம், இது L, இது ஒரு R, இது ஒரு R. அப்போ இதோட சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா L பிளஸ் R பிளஸ் R இஸ் ஈக்குவல் டு L பிளஸ் 2R. ஸோ ஃபார்முலா டிஃபைன் பண்ணுறது எப்படி தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது தெரிஞ்சாதான் இந்த சாப்டருக்குள்ளேயே என்ட்ராக முடியும். வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு, வட்டகோண பகுதினா என்ன, ஒவ்வொரு பார்ட்டையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வட்டகோண பகுதியின் பரப்பளவு, வில்லின் நீளம், வட்டகோண பகுதியின் சுற்றளவு எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ தெரிஞ்சுக்கோங்க ஃபார்முலாவை. புரியலன்னா இன்னும் ஒரு முறை இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஷினுக்குள்ள வாங்க. ஒரு வட்டகோண பகுதியின் ஆரம் 21 சென்டிமீட்டர், அதன் மையக்கோணம் 120 டிகிரி எனில் வில்லின் நீளம். வில்லின் நீளம்ன்றது ஒரு பார்ட் அப்படின்னு சொன்னேன். முழுசுக்கும் அப்படின்னா 2πr. இதுல மையக்கோணம் 120 டிகிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, 120/360. இது வில்லின் நீளம் L. பரப்பளவு ஏரியா, ஏரியான்றது πr ஸ்கொயரு.
இங்கேயும் 120 டிகிரி தான் பை 360. சுற்றளவு சுற்றளவு பெரிமீட்டர் என்ன சொல்லியிருக்கேன்? L plus 2R. Lோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ plus 2 into ஆரம் வந்து 21. இப்போ இதை கண்டுபிடிச்சுக்கலாம். 120/360 into 2 பையோட வேல்யூ 22/7. R என்னது? 21. 7 3 21. 0 0 கேன்சல். 12 3 into 12 3 கேன்சல். ஸோ 2 into 22 is equal to 44. வில்லின் நீளம் 44னா சுற்றளவு 44 பிளஸ் 2 into 21 42. 44 plus 42 86 சென்டிமீட்டர். வில்லின் நீளம் 44 சென்டிமீட்டர். வட்டக்கோண பகுதியின் சுற்றளவு 86 சென்டிமீட்டர். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு 120/360 இன்ட்டு 22/7 ஆர் ஸ்கொயர். ஆரோட வேல்யூ 21 17 37. இது 3 முறை 3 கேன்சல். 22 into 21 21 into 20 420. அப்புறம் 2 முறை 42 2 6 4 462 சதுர சென்டிமீட்டர். இது பரப்பளவு. ஒருவேளை வில்லி நீளம் நமக்கு தெரியும் இல்லையா? வில்லின் நீளம், ஆரம் நமக்கு தெரியும் 21. இன்னொரு ஃபார்முலா இருக்கே, பரப்பளவு is equal to LR/2. வில்லின் நீளம் 44 into ஆரம் 21/2 22. 22 into 21 20 into 21 420. இன்னொரு 2 முறை 42 கூட்டினீங்கன்னா 462. ஸோ நமக்கு டைரெக்டா வில்லி நீளம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதே கேள்வி அப்படியே நம்பர் மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இன்னொரு முறை கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 7.5 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு ஸ்பின்னர் ஆனது 6 சமபாகங்களாக பிரிக்கப்படுகிறது. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு கேட்கிறாங்க. 6 சமபாகங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. 1 2 3 4 5 6 6 சமபாகங்களாக பிரிச்சிருக்காங்க. பை ஆர் ஸ்கொயர். எத்தனை சமபாகங்கள்? 6 சமபாகங்கள். 1/6 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 7.5 இன்ட்டு 7.5. இங்க 7ஆல இது கேன்சல் ஆகுமா பாருங்க. கேன்சல் ஆகலை. அப்படின்ற பட்சத்தில் நம்ம பையோட வேல்யூ 3.14 எடுத்து பெருக்கலாம். இல்லை ஆப்ஷனில் வெறும் பை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போது இந்த பையை அப்படியே வச்சுக்கலாம். ஆப்ஷனை பொறுத்து தான் இங்கே பையோட வேல்யூ 22/7 போடுறதா இல்லை 3.14 சாரி 3.14 போடுறதா இல்லை பையை அப்படியே வச்சுக்கிறதான்றதை முடிவு பண்ணணும். 7.5 into 7.5 5 5s are 25 7 8s are 56. இங்க பை அப்படியே இருக்கு by 6. ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ல 9.375 பையன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இது ஆன்சர். ஒருவேளை 3.14 பையோட வேல்யூ அப்ளை பண்ணோம்னா 75 into 3.14 அப்ளை பண்ணி ஆன்சர் வர்றது அங்கே ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா ஸோ இது ஆன்சர். 35 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவிலான ஜிம்னாஸ்டிக் வளையமானது 5 சம அளவுள்ள விற்களாக பிரிக்கப்பட்டு வெவ்வேறு நிறங்களில் வண்ணமிடப்பட்டுள்ளது எனில் ஒவ்வொரு வட்டவில்லின் நீளம் காண்க. இவ்வட்டவில்லின் நீளம்
எத்தனை சமபாகங்களா பிரிக்கிறாங்க? 5 1/5 இன்ட்டு 2 இன்ட்டு பை ஆர். ஆரோட வேல்யூ 35. 35ன்றது 7ஆல வகுப்படும் இல்லையா? அப்போ பையோட வேல்யூ 22/7ன்னு போட்டுக்கலாம். 2 இன்ட்டு 1/5. 47 57 5 5 கேன்சல். 2 இன்ட்டு 22 44 இஸ் த ஆன்சர். இதே மாதிரி 4 வட்டக்கோண பகுதி. இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டக்கோண பகுதி, இது ஒரு வட்டக்கோண பகுதி. இது எல்லாம் சேர்ந்தா ஒரு வட்டம் கிடைக்குதா? அப்போ அந்த ஒரு வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டா போதும். இதோட ஆரம் எவ்வளோ? இங்கிருந்து இது வரைக்கும் 3.5. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 3.5 இன்ட்டு 3.5. இங்க சதுரத்தோட பரப்பளவு a ஸ்கொயர், that is 7 ஸ்கொயர் 49 மைனஸ் 7 1s are 0.5. 22ல 0.5, 0.5ன்றது ஆஃப். 22ஓட ஆஃப் 11 இன்ட்டு 3.5. 49 மைனஸ் 11 மல்டிப்ளை பண்றோம் 5 8 3 38.5. 49ல 38.5 போச்சுன்னா 0.5 0 1. So 10.5 சதுர சென்டிமீட்டர். கோடிட்ட இடங்களை நிரப்புக. வட்டத்தின் பரிதிக்கும் அதன் விட்டத்திற்கும் உள்ள விகிதம் ஏற்கனவே நாம பார்த்திருக்கோம். இதுதான் வட்டத்தின் பரிதி. அதுக்கும் அந்த விட்டத்துக்கும், வட்டத்தின் பரிதின்றது 2πr, விட்டம்ன்றது 2r. இவற்றுக்குள்ள விகிதம் r கேன்சல், 2 கேன்சல் is equal to பை. பைன்றது 22/7. ஸோ இதோட விகிதம் வந்து 22:7. ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் 2 புள்ளிகளை இணைக்கும் கோடு. ஏதாவது 2 புள்ளிகளை இணைச்சா அதோட இது வந்து நான். ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நான் ஏற்கனவே சொன்ன விட்டம். 24 சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம், விட்டத்தோட பாதி தான் ஆரம் 12. வட்ட பரிதியின் ஒரு பகுதியே டேஷ் வட்ட வில். எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வட்டத்தின் பரப்பளவு, வட்டத்தின் சுற்றளவு, வட்டகோண பகுதியின் பரப்பளவு, இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அரை வட்டத்தின் சுற்றளவு, அரை வட்டத்தோட சுற்றளவு, இதோட வட்டவில்லின் நீளம் வந்து அரை வட்டம் வந்து 180 டிகிரி இருக்கும். அப்போ 180 டிகிரி பை 360 1/2 2πr இல்லையா? கேன்சல் பை ஆர். வட்டவில்லி நீளம் அரை வட்டத்துக்கு பிளஸ் 2r. ஆர் காமனா இருக்கு, எடுத்தோம் அப்படின்னா 5 + 2r. இதுதான் வந்து அரை வட்டத்தின் சுற்றளவு. கால் வட்டத்தின் பரப்பளவு, முழு வட்டத்தோட பரப்பளவு πr ஸ்கொயர். அப்போ கால் வட்டத்துக்கு இதை 4ஆல வகுத்துடலாம். இதுதான் 5. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதியின் மைய கோணம் காண்க. பரப்பளவு கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க, மைய கோணம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. பரப்பளவு is equal to θ/360 into πr ஸ்கொயர். பரப்பளவு 462 is equal to θ/360. பையோட வேல்யூ 22/7, ஆரோட வேல்யூ 21 ஓர் 7 37 ஓர் 3 12 3. அகைன் கேன்சல் பண்றேன். இங்க 11, இங்க 6. மூன்றாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்றேன். இங்க 2 5 15 6 18 7 3 21. வேற ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா? கேன்சல் பண்ண முடியாது. அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாம். θ is equal to 462 into 2/11 into 7. ஏழாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்றேன். ஓர் 7
5 35, 6 42, மீதி 4, 6 42, ஓர் 11, 6 11. R is equal to 6 into 2, 12 டிகிரி. இதே மாதிரி தான் வட்டவில்லின் நீளம் நீங்க கண்டுபிடிச்சுங்க. வட்டவில்லின் நீளம்ன்றது θ by 360 into 2 pi r. இது வந்து 44ன்னு குடுத்திருக்காங்க. ஆரம் 35. அப்ளை பண்ணீங்கன்னா θவோட வேல்யூ கிடைச்சிரும். இந்த சம் உங்களுக்காக விடுறேன். 10 சென்டிமீட்டர் பக்களுடைய சதுரத்தில் படத்தில் உள்ளவாறு நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. இதுக்கு நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சதுரத்தோட பரப்பளவு மைனஸ் இது ஒரு அரைவட்டம், இது ஒரு அரைவட்டம், இது ரெண்டுத்தோட பரப்பளவு மைனஸ் இந்த அரைவட்டம், இந்த அரைவட்டம், இதோட பரப்பளவு. இதெல்லாம் கண்டுபிடிச்சு பண்ணணும். டிஃபால்ட்டா பண்றதுக்கு புக்லயே நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நீளப்பட்ட பகுதியின் பரப்பளவு is equal to 4/7 a square. இந்த நீளப்படாத பகுதியின் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா 3/7 a square. இதை பேஸ் பண்ணி தான் நான் இதை போட போறேன். 4/7 நீளப்பட்ட பகுதி தானே கேட்டிருக்காங்க. அப்போ 4/7 a square. 4/7 a ஓட வேல்யூ 10, 10 பெருக்கல் 10. 4 into 100 400/7 is equal to 57.142 is the answer. படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டு வடிவத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவை காண்க. ஃபர்ஸ்ட் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பாருங்க, இது ஒரு வில்லி நீளம். இந்த வில்லி நீளம்லாம் சேர்த்தோம்னா ஒரு வட்டம் கிடைக்கும் பாருங்க. ஒரு வட்டம் கிடைக்கும். அப்ப வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம். இது ஆரம் தான் 3.5 இருக்கு. அப்போ வட்டத்தோட சுற்றளவு என்ன இருக்கும்? 2 pi r. 2 into 22/7 into ஆரம் வந்து 3.5. 7 1s are 7 5s are. 2 into 22 44. 44ல பாதி 22. இப்போ இந்த வட்டவில்லின் நீளத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இது ஆரம்லயே எத்தனை மாறு இருக்கு? 1 2 3 4 இருக்கு. பிளஸ் 4 into 3.5 is equal to 22. 3 into 4 14. கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 6 3 36 சென்டிமீட்டர். இது வந்து சுற்றளவு. இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு கால்வட்டம் 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 கால்வட்டம். அப்போ எல்லாம் சேர்த்தா ஒரு வட்டம் வருது. அப்போ வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் இங்க உள்ள ஒரு சதுரம் இருக்கு. சதுரத்தோட பரப்பளவு ஏ ஸ்கொயர். 22/7 இன்ட்டு 3.5 இன்ட்டு 3.5 பிளஸ் ஏ ஸ்கொயர் 3.5 இன்ட்டு 3.5. ரெண்டுத்துக்கும் பொதுவா இந்த 3.5 இன்ட்டு 3.5 இருக்கு எடுத்துக்கிறேன். 22/7 பிளஸ் 1. இது 5 இன்ட்டு 5 25. 3 நாள் 12. 12.25. 7 1 7. 22 29/7. ஓர் 7. ஓர் 7 மீதி 5. 52. 7 49. மீதி 3 இது 5. 1.75 into 29 is equal to 50.75 சதுர சென்டிமீட்டர் is the answer. கால்குலேஷன்ல இன்னுமே உங்களால ஈஸியா போட முடியும். வேற மெத்தட்ல போட முடியும்னா போட்டுக்கலாம். ஆனா ஃபார்முலா ஒன்று தான். ஸோ சுற்றளவு கண்டுபிடிச்சிருக்கோம், பரப்பளவு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆன்சர் அதாவது ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது ரொம்பவே ஈஸி. ஆப்ஷன் இல்லாதனால தான் பெருசா போட்டுருக்கேன். ஆப்ஷன் இருக்குன்னா நீங்க ஆப்ஷன் கேன்சல் பண்ணி போட்டுக்கலாம். பின்வரும் படங்களில் நிழலிடப்பட்ட பகுதியின் அதாவது இந்த படத்துக்கான நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு. இது வந்து அரை வட்டம் இல்லையா? இந்த அரை வட்டத்தின் பரப்பளவு வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 2. இது ஒரு முக்கோணம் இருக்கு பாருங்க. அதுல அரை வட்டத்துல முக்கோணத்தை கழிக்கணும்.
இங்கேருந்து இது வந்து 7 சென்டிமீட்டர். இது வந்து மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தோட ஏதோ ஒரு பகுதிய தொடுது. அப்ப இது ஆரம். இது ஆரம்னா இதுவும் ஆரம், இதுவும் ஆரம். கவனிங்க. இங்க இது 90 டிகிரின்னு குடுத்திருக்காங்க. இது இங்க 90 டிகிரின்னு குடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பேஸு. ½ இன்டு B 14 இன்டு H 7. ஓர் 2 72. இங்க பை 22/7 இன்டு R ஓட வேல்யூ 7 இன்டு 7 பை 2. 7 7 கேன்சல். ஓர் 2 11 22. 77 மைனஸ் 7 49. கழிச்சிட்டுனா 17ல 9 போச்சுன்னா 8, 6ல 4 போச்சுன்னா 2 இஸ் த ஆன்சர். ஒரு சதுரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னா மீதியுள்ள பகுதி பரப்பு, அதாவது இந்த பகுதி இருக்கு இல்லையா, அதோட பரப்பளவு வந்து 3/14a² சதுர அலகுகள். அந்த வட்டத்தோட பரப்பளவு 11/14a² சதுர அலகுகள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ண சம்ஸ் கேட்பாங்க. ஒரு சதுரம், அதுல வட்டத்தை வெட்டி எடுக்கிறாங்கன்னா வட்டத்தோட பரப்பளவு 11/14a². மீதியுள்ள பகுதியின் பரப்பளவு 3/14a². அதுக்கடுத்து இதுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 பங்கு. அதுல இந்த நிழலிடப்பட்ட பகுதி வந்து 4 பங்கு. நிழலிடப்படாத பகுதியின் பரப்பளவு வந்து 3 பங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ண சம்ஸ் கேட்பாங்க. பின்வரும் பன்முக வடிவுகளின் முகங்கள், உச்சிகள், விளிம்புகளின் எண்ணிக்கை. கவனிங்க. இது ஒரு சதுரம். இதோட முகம் அப்படின்னா ஃபேஸ், இந்த நடுவுல பக்கம் தான் முகம். இதுக்கு ஒரு பக்கம் இருக்கு. இதோட விளிம்பிகள்னா இது 1 2 1 2 3 4. உச்சிகள் அப்படின்னா இந்த பாயிண்ட் வெர்டிசஸ் 1 2 3 4. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேஸ்னா பக்கம், முகங்கள் சொல்லுவாங்க. விளிம்புகள்னா இந்த சைடு, இந்த இது சரிங்களா, எட்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து உச்சிகள்னா வெர்டிசஸ், இந்த பாயிண்ட். இதை தான் நாம இங்க பார்க்க போறோம். இது கனசதுரம். கனசதுரத்துக்கு எத்தனை முகங்கள் இருக்கு? 1 2 3, பின்னாடி பக்கம் 1 இருக்கும். 4 5 6. 6 முகங்கள் இருக்கு. அதுக்கடுத்து உச்சிகள் இங்க பாருங்க. 1 2 3 4. மேலே 4ன்னா கீழே 4 இருக்கும். 8. எட்ஜஸ் எத்தனை சைடு இங்க ஜாயின் பண்றது? 1 2 3 4. இந்த பக்கம் 4ன்னா இந்த பக்கமும் 4. இது 4 இது 4 8. இங்க மேல ஒரு 2 10 11 12. ஸோ 12. இதே மாதிரி இது எல்லாத்தையுமே பாருங்க. இந்த முகங்களையும் உச்சிகளையும் கூட்டினா 6.8 6 + 8 = 14. 14ல 12 போச்சுன்னா 2. இது வந்து ஆய்லர் சூத்திரம் சொல்லுவாங்க. எந்த ஒரு 3D ஷேப்ஸ் அதோட முகங்கள் பிளஸ் உச்சிகளை கூட்டி விளிம்புகளை கழிச்சா 2 கிடைக்கும். இது ஆய்லர் சூத்திரம். இது கேட்பாங்க. கொடுத்திருக்கிற எல்லா ஷேப்புக்குமே நீங்க பாருங்க. சதுர பிரமிடு இருக்கு இல்லையா, இதோட முகங்கள் 1 2 3 4, கீழே 1 5. இதோட வெர்டிசஸ் உச்சிகள் மேல ஒரு புள்ளி 2 3 4 5 இருக்கு. அப்புறம் சைடு 1 2 3 4 5 6 7 8. 5 + 5 10. 10ல 8 போச்சுன்னா 2. இதே மாதிரி நீங்க மற்றதை செக் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றும் 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள 3 ஒத்த நாணயங்களின் படத்தில் காட்டியுள்ளவாறு வைக்கப்பட்டுள்ளன. நாணயங்களுக்கு இடையில் அடைப்பட்டுள்ள நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவை காண்க. இங்க பாருங்க.
உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு என்ன? இங்க தான் வட்டம் தொடங்குது. அப்போ இது ஆரம். விட்டம் 6 சென்டிமீட்டர் குடுத்துருக்காங்க. ஆரம் இது 3 சென்டிமீட்டர். இது எவ்வளோ இருக்கும்? 3 சென்டிமீட்டர். அப்போ சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு, அதோட பக்கம் எவ்வளோ? 3 + 3 6. A = 6. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 A². இத தான் நான் இங்க அப்ளை பண்ண போறேன். √3/4 A². √3/4 A ஓட வேல்யூ 6 × 6 மைனஸ் கோணம் சொல்லியிருக்கேன். அப்போ இது 3 கோணங்கள் சமமா இருக்கும். 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. அப்போ ஒவ்வொரு கோணமும் எவ்வளோ? 60 டிகிரி. அப்போ 60 டிகிரி உள்ள வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு 60/360 × πr². பையோட வேல்யூ 3.14 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. r², r ஓட வேல்யூ 3 × 3. இப்போ √3 ஓட வேல்யூ 1.732/4. A ஓட வேல்யூ 6 × 6 மைனஸ் 6 ஓர் 3 2 3 ஓர் 2 1.57 × 9. இங்க இதை கேன்சல் பண்ணலாம். 2 3 3 3 3s are 9. 9 × 1.732 minus 9 × 1.57. 9 காமனா இருக்கு எடுத்துக்கிறேன். So 1.732 minus 1.57 is equal to 9 × 0.162 1.458 சதுர சென்டிமீட்டர் is the answer. It's very important question. ரிப்பீட்டடா கேட்கிற question. ஸோ இதை திரும்ப ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு √3/4 A². 3 முக்கோணம், ஏற்கனவே முக்கோணத்துக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். செங்கோண முக்கோணத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ½ × B × H. இல்ல எந்த ஒரு முக்கோணத்துக்கும் அடிப்பக்கம் கொடுத்துருக்குறாங்க, உயரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ½ × B × H நமக்கு தெரியும். அப்படி உயரம் கொடுக்காம 3 பக்க அளவுகள், இது A, இது B, இது C கொடுத்தாங்க அப்படின்னா பரப்பளவு, இது எரான்ஸ் ஃபார்முலா. ஏன்னா எரான்ஸ்ன்ற ஒரு கண்டுபிடிச்சதுனால √S × S - A, S - B, S - C. இங்க A, B, Cன்றது பக்கங்களை குறிக்குது. Sன்றது அரை சுற்றளவு. சுற்றளவுன்றது A + B + C 3 பக்கங்கள் கூடுதல். அதுல பாதின்றது அரை சுற்றளவு. S கண்டுபிடிச்சிட்டு இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடும். 3 பக்கங்கள் கொடுத்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. அப்போ நமக்கு இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, ½ × B × H 3 ஃபார்முலா தெரியும் ஏற்கனவே. இதுவும் இல்லாம முக்கோணத்துக்கு 3 புள்ளிகள் கொடுத்திருந்தாங்கன்னா x1 y1 x2 y2 x3 y3 இப்படி 3 புள்ளிகள் கொடுத்தாங்கன்னா அதுக்கும் நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ½ × x y - y plus x y - y plus x y - y 1 2 3 2 3 3 1 1 2 சதுர அலகுகள். இது ஒரு ஃபார்முலா. ஸோ முக்கோணத்துக்கு மொத்தம் இது வரைக்கும் 4 ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில், கீழ்கண்டவற்றில் எது முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் அல்ல அப்படின்னு கொடுத்துட்டு இதில் 3 கொஸ்டின், இது 3 ஆப்ஷன்லேயும் ஒரு ஆப்ஷன் வேற ஒன்றையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த 3மே, இந்த 4 ஃபார்முலாவை தெரிஞ்சாதான் எது முக்கோணத்தின் பரப்பளவு அல்லன்றதை உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்கங்கள் 3 பக்கங்கள் கொடுத்துருக்காங்க.
எனில் வயலின் பரப்பளவை காண்க. வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 20 செலவாகுது எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை காண்க. ஃபர்ஸ்ட் பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். A 28, B 15, C 41. S is equal to இது மூன்றுத்தையும் கூட்டுக்கணும். 1 + 5 6, 6 + 8 14க்கு 1, 5, 6, 8/2 is equal to 42. அப்போ ஃபார்முலா 42 into 42 minus 28 S minus A தானே. 12ல் 8 போச்சுன்னா 4, 3ல் 2 போச்சுன்னா 1, அதுக்கடுத்து 12ல் 5 போச்சுன்னா 7, 3ல் 1 போச்சுன்னா 2, 2ல் 41 போச்சுன்னா 1 is equal to 42 நம்ம இப்படி எழுதலாம். 7 into 6, 7 into 2, இங்க 14க்கு, இங்க 27க்கு 9 into 3. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 7 7 2 முறை இருக்கு, ஒரு முறை வெளில எடுக்கிறேன். 9க்கு 3, 6ன்றது 2 into 3 இல்லையா, இந்த 3 இந்த 3க்கு ஒரு முறை 3 வெளில எடுக்கிறேன். 2 2க்கு ஒரு 2. அப்போ ஆன்சர் 7 3 21, 21 into 6, 20 160 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு 20 ரூபா செலவாகுது. அப்போ 166 சதுர மீட்டருக்கு எவ்வளவு செலவாகும்? 6 12, இது 1, 12 13, 1, 2 2 3 0. ஸோ 3320 ரூபாய் செலவு ஆகும். ஒரு இடத்தில் 3 வேறுபட்ட முக்கோண வடிவிலான வீட்டு மனைகள் விற்பனைக்குள்ளன. சுற்றளவு ஒரே சுற்றளவு, 3 முக்கோணத்துக்கும் ஒரே சுற்றளவு. இங்க செங்கோண முக்கோணம் கொடுத்திருக்காங்க, இங்க குறுங்கோண முக்கோணம், இங்க சமபக்க முக்கோணம். அவை ஒவ்வொன்றின் பக்க அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதிக இடப்பரப்பு கொண்ட வீட்டு மனை எது? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துல அதிக பெரிய பக்கம்ன்றது கர்ணமா தான் இருக்கும். ஸோ இது 50, இது 40 30, இதை மாத்தி கூட எழுதிக்கலாம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், ½ into b into h. b 40 எடுத்துக்கலாம், இல்ல 30 எடுத்துக்கலாம். 50ன்றது கர்ணம், அதை எடுக்கக்கூடாது. இது அடிப்பக்கம், இது உயரம். இதோட பரப்பளவு பாருங்க 15, 40 into 15, 4 15 60, 600 சதுர மீட்டர். குறுங்கோணம் கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கு நாம எரால்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். s into s minus a, s minus b into s minus c is equal to sன்றது 45 plus 35 80, 120, 120 2ஆல வகுத்துட்டீங்க அப்படின்னா 60, 60 minus 35 25, 60 minus 40 20, 60 minus 45 15. இங்க ஒரு 6 into 10, இங்க 2 into 10, ஒரு 10 வெளில எடுக்கிறேன். இங்க 6 இருக்கும். 6ன்றது 2 into 3, 25ஓட வர்க்கமூலம் 5, 15ன்றது 5 into 3. இந்த 3க்கு ஒரு 3 வெளில எடுக்கிறேன். 2 5, √5 தனியா இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். 5 50, 53 150, 150 into 2 300, 300 √5 is equal to 670. அப்ராக்சிமேட் வேல்யூ 670.8. இது 670.8. இப்போ சமபக்க முக்கோணத்துக்கு பார்க்கலாம். 40 40 40. சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு நமக்கு தெரியும், √3/4 a². √3ஓட வேல்யூ 1.732 into a². 40 into 40/4. கேன்சல் பண்ணிட்டோம்னா 692.8.
692.8 இஸ் த ஆன்சர். அப்போ அதிக பரப்பளவு கொண்டது சமபக்க முக்கோணம். இதை தான் இங்க ஜெனரலைஸ் பண்றாங்க. சமமான சுற்றலுடைய எல்லா வடிவிலான முக்கோணங்களிலும் சமபக்க முக்கோணமே அதிக பரப்பளவை கொண்டுள்ளது. அதாவது எந்த முக்கோணமா இருக்கட்டும் அதோட சுற்றளவுகள் சமமா இருக்கும்போது சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு தான் அதிகமா இருக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இந்த கான்செப்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த நியூ புக்கில் தான் இந்த மாதிரி கான்செப்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. ஒரே சுற்றளவு கொண்ட எந்த முக்கோணமா இருந்தாலும் சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு தான் அதிகமாக இருக்கும். ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர். பக்கம் அதோட பக்கங்கள் கொடுத்துருக்குறாங்க. மனையின் பரப்பளவை காண்க. சுற்றளவுன்றது a+b+c, அதுதான் 600 கொடுத்துருக்காங்க. இது விகிதம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது பக்கங்களாக எழுதுனா 5x, 12x, 13x. இப்போ 5x + 12x + 13x is equal to 600. 12 + 13 25, 25 + 5 30, 30x is equal to 600. 0 0 cancel, 4 3 2 3, x is equal to 20. அப்போ 5 × 20 100, 12 × 20 240, 13 × 20 360. இதை கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 600 கிடைக்கும். இப்போ பக்கங்கள் தெரியுது. இதை வச்சுக்கிட்டு எரான்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இதுக்கான பரப்பளவை கண்டுபிடிச்சிருங்க. இது ஏ, இது பி, இது சி வச்சுக்கிட்டு நீங்க இதை கண்டுபிடிச்சிக்கலாம். 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க. சுற்றளவு சொல்லியிருக்காங்க. ஸோ சமபக்க முக்கோணம்னாவே a + b + cன்றது a + a + a. 3a is equal to 180, a is equal to 60. பரப்பளவு √3/4a², √3/4 × 60. 4 4 15 4. 15 √3 is the answer. நமக்கு √3 ஓட வேல்யூ 1.732 போட்டு பண்ண சொன்னாங்கன்னா அதையும் செஞ்சிடலாம். இந்த கொஷின் உங்களுக்காக தரேன். இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு நிலமானது சாய்சதுர வடிவில் உள்ளன. நிலத்தின் சுற்றளவு மொத்தத்தையும் சுற்றளவு 160. அதை 4ஆல் வகுத்தோம் அப்படின்னா 40. பக்கம் 40. அதன் ஒரு மூலைவிட்டத்தின் அளவு 48. எனில் நிலத்தின் பரப்பளவு. இந்த சாய் சதுரம் 2 முக்கோணம் ஆகுது. இது 40, இது 40, இது 48. இதுக்கான பரப்பு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கான பரப்பு பெருக்கல் 2 கண்டுபிடிச்சிங்கன்னா இதோட ஆன்சர். இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சாய் சதுரத்துக்கு சொன்ன அதே மெத்தட் தான் இங்க இணைகரம் கொடுத்துருக்காங்க. இணைகரத்தை கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இணைகரத்தின் அடுத்தடுத்த பக்கங்களின் அளவுகள் 34, 20. அதனுடைய ஒரு மூலைவிட்டம் 42. இந்த 3 அளவுகள் வச்சு இதோட பரப்பளவு × 2ன்னு போட்டிங்கன்னா இதோட பரப்பளவும் கிடைச்சிரும். ரெண்டுத்தையும் கூட்டிட்டீங்கன்னா இணைகரத்தின் பரப்பளவு. அதாவது இதோட பரப்பளவு பெருக்கல் 2ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிரும். அதான் இணைகரத்தின் பரப்பளவு. கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம். கனச்செவ்வகம், இது செவ்வகம். கனச்செவ்வகம். இதோட நீளம் L, அகலம் இதுதான் அகலம், இது B, உயரம் H, LBH. இதன் மொத்த பரப்பு பக்கப்பரப்பு. மொத்த பரப்புன்றது இது LB இல்லையா? அப்போ இந்த பக்கம் LBன்னா அதுக்கு பின்னாடி பக்கம் LB இருக்கும். இங்க BH, இந்த செவ்வகத்தோட பரப்பளவு BH. அப்போ முன்னாடி இந்த பக்கம் BHனா இந்த பக்கம் ஒரு BH இருக்கும். அப்போ 2BH. இங்க சைடுல பார்த்தீங்கன்னா LH இருக்கும். முன்னாடி பின்னாடி ரெண்டுமே LH. ஸோ 2 காமன் எடுத்தோம்னா LB + BH + HL. இது மொத்த பரப்பு, கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு. கீழவும் மேலவும் மட்டும் விட்டுட்டோம் அப்படின்னா பக்கப்பரப்பு கிடைக்கும்.
அப்போ எல்பி ப்ளஸ் எல்பி விட்டுடணும். இதை மட்டும் விட்டுட்டு மீதி எடுத்தோம் அப்படின்னா 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி ஹெச் பொதுவாக இருக்கு. இது வந்து பக்கப்பரப்பு, இது மொத்த பரப்பு. ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கனச்செவ்வகத்தின் நீளம், அகலம், உயரம் கொடுத்துருக்காங்க. மொத்த பரப்பு கேட்குறாங்க. 2 இன்ட்டு எல்பி 7.5 இன்ட்டு 3 ஒரு 7.5யோட 15 கூட்டிக்கலாம். கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 22.5 ப்ளஸ் 3 15 ப்ளஸ் 5 இன்ட்டு 7.5 7.5 இன்ட்டு 5 5 5 25 5 7 35 37 37.5 2 இன்ட்டு இதோட 22.5 கூட்டுற 0 0 6 60 ப்ளஸ் 15 75 150 சதுர மீட்டர். இது மொத்த பரப்பு. பக்கப்பரப்பு 2 இன்ட்டு எல்பியை மட்டும் விட்டுடணும். எல் பிளஸ் பி இது எல், இது பி இல்லையா? எல் பிளஸ் பி 10.5 இன்ட்டு ஹெச் 5 2 5 10 10 இன்ட்டு 10.5 இஸ் ஈக்குவல் டு 105 சதுர மீட்டர் இஸ் த ஆன்சர். கனச்செவ்வகத்தின் மொத்த பரப்பு பக்கப்பரப்பு ரெண்டே ஃபார்முலா தான், தெரிஞ்சுக்கோங்க. கன அளவு பின்னாடி வரும். கனச்செவ்வகத்தின் பக்கப்பரப்பு 4a ஸ்கொயர், மொத்த பரப்பு 6a ஸ்கொயர். இதுக்கு மொத்தம் எத்தனை பக்கங்கள் இருக்கு, எத்தனை விளிம்புகள் இருக்கு, இதெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். மொத்த பரப்பு இது ஒரு சதுரம் இல்லையா? இதோட பரப்பு a ஸ்கொயர். ஸோ எத்தனை பக்கம் இருக்குன்னா 6 பக்கம் இருக்கு. அப்போ மொத்த பரப்பு 6 இன்ட்டு a ஸ்கொயர். அதான் பக்கப்பரப்புன்னா கீழே மேலே மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ கீழே மேலே 2 பக்கங்களோட பரப்புகளை விட்டுட்டு மற்றதெல்லாம் 4 இன்ட்டு a ஸ்கொயர். இதுதான் பக்கப்பரப்பு. 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் மொத்த பரப்பு 6a ஸ்கொயர், பக்கப்பரப்பு 4a ஸ்கொயர். 6 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இங்கே 4 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 5 25 இன்ட்டு 6 150 5 5 25 இன்ட்டு 4 100 சதுர மீட்டர் சதுர சென்டிமீட்டர். ஒரு கனசதுரத்தின் மொத்த பரப்பு. அடுத்த கேள்வி பாருங்க. கனசதுரத்தின் மொத்த புறப்பரப்பு அதாவது 6a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 486. அதன் பக்கப்பரப்பை காண்க கேட்குறாங்க. அப்போ a ஸ்கொயர் இந்த 6 இங்கே போனால் வகுத்தல் ஆகும். 8 48 1. a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. a இஸ் ஈக்குவல் டு அதுக்கு வர்க்கமூலம் 9. சாரி, a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 81. பக்கப்பரப்பு 4a ஸ்கொயர் இல்லையா? 4 இன்ட்டு 81 4 1s are 4, 4 8s are 32, 324 சதுர சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். சதுர சென்டிமீட்டர். 7 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரே மாதிரியான 2 கனசதுரங்கள் ஒன்றுடன் ஒன்று பக்கவாட்டில் இணைக்கப்படுகின்றன. மேல மேல அல்ல, பக்கவாட்டில். புதிய கனசதுரத்தின் மொத்த பரப்பு பக்கப்பரப்பு காண்க. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 2 கனசதுரங்கள் இப்படி பக்கத்துல இணைக்கிறாங்க. அப்போ இதோட நீளம் பாருங்க 7 + 7 14 ஆயிடும். அகலம் அதே 7 தான், உயரம் அதே 7 தான். அப்போ நீளம் மட்டும்தான் 14, அகலம் 7, உயரம் 7. இதோட பக்கப்பரப்பு 2 இன்ட்டு L + B இன்ட்டு H. 2 இன்ட்டு L + B 14 + 7 21 இன்ட்டு 7. 2 இன்ட்டு 21 42 இன்ட்டு 7. 7 2 14 இது 1. 4 7 28 29 சதுர சென்டிமீட்டர். இது பக்கப்பரப்பு.
மொத்த பரப்பு 2 into LB, L into B 14 into 7 பைத்தேழு 70 4 28 98 பிளஸ் BH 7 49 பிளஸ் HL 14 98 is equal to 2 into கூட்டிக்கலாம் 8 plus 8 16 16 plus 9 25க்கு 5 மீதி 2 9 plus 9 18 18 ஒரு 2 20 24 490 is the answer. சதுர ஒரு கனச்செவ்வக வடிவத்தின் அளவுகள் கொடுத்திருக்கிறாங்க. அப்பெட்டியின் வெளிப்புறம் முழுவதும் வண்ணம் பூசுவதற்கு ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 22 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. இந்த மாதிரி கேள்வி கொடுத்திருந்தாங்கன்னா நீளம் அகலம் உயரத்தோட அளவுகள் ஒரே அலகுல இருக்கான்னு பாருங்க. இங்க மீட்டர்ல இருக்கு, இங்க சென்டிமீட்டர், மீட்டர். அப்போ இதை மீட்டரா கன்வெர்ட் பண்ணுங்க. 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போ 400 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர்? 4 மீட்டர். அப்போ இங்க இது 4 மீட்டர். இப்போ நீங்க இதோட மொத்த பரப்பு கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சிட்டு அதை 22ஆல பெருக்கோங்க. நீளம் 6 மீட்டர், அகலம் 4 மீட்டர், உயரம் 1.5 மீட்டர். அதோட மொத்த பரப்பை கண்டுபிடிச்சிட்டு அதை 22ஆல பெருக்கினீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அதே மாதிரி இது கனச்சதுரம். இந்த கணக்கை நீங்க போட்டு பார்த்துக்கோங்க. கனச்செவ்வகத்தோட கன அளவு LBH, கனச்சதுரத்தோட கன அளவு A3. ஒரு மீன் தொட்டியானது அளவுகளை உடையது. தொட்டி எத்தனை லிட்டர் தண்ணி கொள்ளும்? முதல்ல இதோட கன அளவு பார்த்தீங்கன்னா 3.8 into 2.5 into 1.6 is equal to 15.2 மீட்டர் into 1000 is equal to 15,200 லிட்டர் தண்ணீர் கொள்ளும். உலோகத்தால் ஆன ஒரு கனச்சதுரத்தின் பரப்பளவு உலோகத்தால் ஆன ஒரு கனச்சதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுறது. கனச்செவ்வகத்தின் உயரம் கனச்சதுரத்தோட கன அளவு இஸ் ஈக்குவல் டு கனச்செவ்வகத்தோட கன அளவு. என்ன உருக்கி தான் செய்யறாங்க. அப்போ இதோட கன அளவு 12 கியூப். இதோட கன அளவு LBH இல்லையா? 18 into 16 into உயரம் தெரியாது h. 12 into 12 into 12 divide by இங்க பெருக்கல் இருக்குது, இங்க வந்தா வகுத்தல் ஆகும். 18 into 16 is equal to h. 6ஆம் வாய்ப்பாட்டுல 2 முறை, இது 3 முறை. 4ஆம் வாய்ப்பாட்டுல இது 3, இது 4. இன்னுமே கேன்சல் பண்ணலாம். 2 2 2 6. இங்க இது 3 3 கேன்சல். h is equal to 6 சென்டிமீட்டர். புறப்பரப்புகளின் விகிதம் பக்கங்களின் விகிதத்தோட ஸ்கொயருக்கு சமம். கன அளவுகளின் விகிதம் பக்கங்களின் விகிதத்துக்கு கியூபுக்கு சமம். புறப்பரப்புகளின் விகிதம் கியூப், கன அளவுகளின் விகிதம் ஸ்கொயர். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதை பார்த்துக்கோங்க. ஒரு கோள்களின் கன அளவு கொடுத்துருக்காங்க, நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க, உயரம். LBH is equal to கன அளவு 1440, நீளம் 15, அகலம் 8 into h. கேன்சல் பண்ணலாம். 8 8 மீதி 6 64 64 8 180 முறை. இப்போ 15ஆம் வாய்ப்பாடுல கேன்சல் பண்றேன். 15 15 15 மீதி 30 30ன்றது 2 முறை. h is equal to 12. ஒரு செங்கலின் அளவுகள் கொடுத்திருக்கிறாங்க. சுவர் கட்டுறதுக்கு
இங்க பாருங்க, இங்க மீட்டர், இங்க சென்டிமீட்டர், இங்க மீட்டர்ன்னு குடுத்துருக்காங்க. செங்கலோட அளவுகள் சென்டிமீட்டர் இருந்தா இதையும் நம்ம சென்டிமீட்டரா மாத்தணும். 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்ப 20 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 20 இன்டு 100 2000 சென்டிமீட்டர் இன்டு 48 இன்டு 6 மீட்டர் 6 இன்டு 100 600 டிவைட் பை செங்கலோட அளவு 24 இன்டு 12 இன்டு 8 ஓர் 8 8 40 6 8 48 ஓர் 6 2 6 அதுக்கடுத்து 6ஆல வகுக்கிற 4 திரும்பவும் 25 இங்க 1000 ஸோ 25 இன்ட்டு 1000 25000 செங்கற்கல்கள் தேவைப்படும். பதினைந்து சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு மூணுத்தையும் கூட்டிட்டு 2ஆல் வகுத்துடலாம். 15 + 25 40 40 + 20 60 60 2ஆல வகுத்துட்டோம் அப்படின்னா 30 ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 3 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பளவு கேட்குறாங்க. ஸோ S இன்ட்டு S மைனஸ் A S மைனஸ் B S மைனஸ் C இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 9 12ல் 6 S வந்து 6 6 மைனஸ் 3 3 6 மைனஸ் 4 2 6 மைனஸ் 5 1 ஈக்குவல் டு 6 6 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 6. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 30. அப்போ பக்கம் எவ்வளோ? 30/3 10. பரப்பளவு கேட்குறாங்க. √3/4 A ஸ்கொயர் 10 இன்ட்டு 10 2 5 5 25√3 is the answer. 15 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 4A ஸ்கொயர் இல்லையா? 4 இன்ட்டு 12 இன்ட்டு 12 12 12s are 144 இன்ட்டு 4 4 4s are 16 4 4s are 16 17 7 4 1s are 4 5 576 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இந்த ஒரு பக்கத்தோட இந்த கண்டென்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ முடியுது. நீங்க இத முழுசா பார்த்துட்டு புரியலன்னா திரும்ப திரும்ப கூட பாருங்க. அப்படி பார்த்து முடிச்சிட்டு நீங்க இந்த பொசிஷனோட பேஜ் நம்பர்ஸை ரிவைஸ் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. இந்த வீடியோ நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஒரு கனசதுரத்தின் பக்கப்பரப்பு 600 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதன் மொத்த பரப்பு அதாவது 4A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 600. அப்போ A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ஆல வகுத்தோம்னா 150 இல்லையா? மொத்த பரப்பு 6A ஸ்கொயர் 6 இன்ட்டு 150 6 இன்ட்டு 15 5 15 75 6 15 900. கனசதுரத்தின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க. 2 இன்ட்டு LB பைத்தார் 60 ப்ளஸ் ஆரஞ்சு 30 ப்ளஸ் 5 10 50 கூட்டிக்கலாம். 90 90 140 2 இன்ட்டு 140 280 இஸ் ஆன்சர். இரு கனசதுரத்தின் பக்கங்களின் விகிதமானது இதுதான் கேட்டிருந்தாங்க. பக்கங்களின் விகிதம் 2:3. புறப்பரப்புகளின் விகிதம் பக்கங்களின் விகிதத்தின் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு புறப்பரப்புகளின் விகிதம் கொடுத்துருந்தாங்க. இது எக்ஸ் இது ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ 4/9 இஸ் ஈக்குவல் டு x/y. புறப்பரப்புகளின் விகிதம் 4:9. ஒரு கனசெவ்வகத்தின் கன அளவு 660 அதன் அடிப்பரப்பு 33 எனில் அதன் உயரம் LBH இஸ் ஈக்குவல் டு 660. அடிப்பரப்புன்றது LB தான் அடிப்பரப்பு 33. அப்போ H கேட்குறாங்க.
h is equal to 660 by 33 கேன்சல் பண்ணோம்னா 20 சென்டிமீட்டர். 10 மீட்டர் 5 மீட்டர் 1.5 மீட்டர் அளவுள்ள நீர்த்தொட்டியின் கொள்ள அளவு அப்படியே பெருக்கலாம். 1.5 × 5 7.5 10ஆல் பெருக்கினா 75 × 1000 is equal to 75,000. இந்த மீட்டர் 5 மீட்டர் பெருக்கல் 3 மீட்டர் பெருக்கல் 2 மீட்டர் அளவுள்ள ஒரு சுவர் எழுப்ப 50 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் கொண்ட செங்கற்கள் எத்தனை தேவை? ஃபர்ஸ்ட் மீட்டர் சென்டிமீட்டரை மாற்றிக்கலாம். 500 × 300 × 200 டிவைட் பை செங்கல் எவ்வளோ? 50 × 30 × 20. இங்கே 10 இங்கே 10 இங்கே 10. அப்போ 1000 செங்கற்கள் தேவை. ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. திரும்ப சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றின உங்களோட ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.